தேங்காய் இல்லாமல் நல்லா கட்டியாக ஒரு புளிக்குழம்பு வச்சா எப்படி இருக்கும், அதுவும் தட்டாம்பயிரில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா சுவையாக அருமையாக இருக்கும். இதுக்கு நான் தட்டாம்பயிரை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 to 5 விசில்ஸ் போட்டு எடுத்துருக்கேன். நல்லா சாஃப்டாக குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கடாயில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வெள்ளைப்பூடு நல்லா கை நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும் மோஸ்ட்ல சின்ன வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணுங்க. தக்காளி நல்லா மேஷியாக குக் ஆகி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடியில் நான் வத்தல், மல்லி, சீரகம் ஈக்குவல் அமௌண்ட்டில் காய வச்சு திரிச்சு வச்சிருக்கிறேன். அந்த பொடி காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 1 மினிட் குக் ஆன உடனே நல்லா கரைச்சி வச்ச லெமன் சைஸ் புளியை நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். அது ஒரு கொதி வர மோஸ்ட்ல உப்பு இந்த ஸ்டேஜில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறேன். நம்ம வேக வச்ச அந்த தட்டாம்பயிரையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டு சிம்மில் நம்ம வந்து போட்டு வர மோஸ்ட்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அச்சு வெல்லமும் வெந்தய பொடியையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த வெந்தய பொடி கடைசியில் ஆட் பண்ணுறது தான் உங்கள் புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டு. அதுவும் இந்த அச்சு வெல்லம் ஆட் பண்ணுறது ஒரு ஸ்வீட்னரை தூக்கி கொடுக்கும், அந்த புளிப்பு தன்மையை தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.